ம். சூப்பர். இது பாருங்க பத்மா. ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஃபார்மேட். ஓகே. ஃபார்மேட் எழுதிக்கோங்க. பார்த்து எழுதிக்கோங்க பத்மா. நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு கான்ஃபிடென்ட் ஆகணும்னா பார்த்து எழுதிக்கோங்க. நான் சொல்ற ஃபார்மேட் எழுதிக்கோங்க. டைரக்ட் மெட்டீரியல் எழுதிக்கோங்க. கொட்டேஷன் ஃபார் அ printing job. Particulars, amount rupees, amount rupees. அமௌண்ட். அப்புறம் டைரக்ட் மெட்டீரியல் கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 5 லைன் விட்டுடுங்க. ஃபார்மேட் தான் பத்மா இது. ஃபார்மேட் ஒரு 2-3 விஷயம் வந்து நான் கொஞ்சம் சென்டென்சஸ் நம்ம 2 வாட்டி படிச்சோம்னா பிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ட் மெட்டீரியல் எப்பவுமே நம்ம ஃபார்மேட்ல டைரக்ட் மெட்டீரியல் அது எழுதிக்கோங்க. அப்புறம் ஒரு 5 லைன் விட்டுடுங்க. 5 லைன் விட்டுடுங்க கீழே. அப்புறம் டைரக்ட் லேபிள் எழுதிக்கோங்க. டைரக்ட் மெட்டீரியல் எழுதி 5 லைன் டைரக்ட் மெட்டீரியல் எழுதி 5 லைன் விட்டுட்டீங்களா? 5 லைன் விட்டுட்டீங்க. அப்புறம் டைரக்ட் லேபர் எழுதி 5 லைன் விட்டுக்கோங்க. அப்புறம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எழுதிக்கோங்க. அப்புறம் பிரைம் காஸ்ட் எழுதிக்கோங்க. போல்டுல எழுதிக்கோங்க. போல்டு வேர்ட்ஸ்ல. எழுதிட்டீங்களா? வேண்டாம், விட வேண்டாம். பிரைம் காஸ்ட் எழுதிட்டு போல்டு வேர்ட்ஸ்ல எழுதிக்கோங்க. அப்புறம் ஆட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ். ஆட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ். அங்க ஒரு 2 லைன் விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னா ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்புறம் ஃபேக்டரி காஸ்ட். அது போல்டுல போட்டுக்கோங்க. போல்டு. ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க. கிளாஸ் இருக்கு அப்புறம் பேசுறேன். ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் எடுத்துட்டீங்களா? அப்புறம் ஆட் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்ல ஒரு 3 லைன் விட்டுருங்க பண்ணுவோம். ஃபேக்டரி காஸ்ட் இருக்கீங்களா? அதுல வந்து ஆட் ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் இருக்கும். அங்க ஒரு 4 லைன் விட்டுருங்க. அப்புறம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குங்க போல்டுல. அப்புறம் ஆட் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ். ஃபினிஷ்டு கூட்ஸ் கரெக்ட். அதுல வந்து ஒரு லைன் விட்டுருங்க. க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ்க்கு அப்புறம் ஒரு லைன். ஓகே. அப்புறம் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து கேப்ஸ்ல. அப்புறம் ஆட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். அப்புறம் ஒரு 3 லைன் விட்டுருங்க. அப்புறம் டோட்டல் காஸ்ட் ஆர் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். அப்புறம் ப்ராஃபிட். ஆட் ப்ராஃபிட். அப்புறம் அதுல இருந்து வந்து சேல்ஸ் கேப்ஸ் எழுதிக்கணும்.
கேப்ஸ்ல இருக்கும். காஸ்ட் ஆட் ப்ராஃபிட் போட்டீங்கன்னா சேல்ஸ் கேப்ஸ்ல வரும். சரியா? ரைட். இப்போ இதுதான் உங்களோட காஸ்ட் ஷீட் ஃபார்மேட். இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம இந்த ஃபார்மேட்ல we are going to incorporate இந்த நம்பர்ஸ்லாம். ஓகேவா? இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி கிட்ட வந்து ஒரு என்கொயரி வருது. அதுக்கு வந்து என்கொயரி வருதுன்னா ஒரு ஒரு ஆர்டருக்காக ஒருத்தங்க பேசுறாங்க. அவங்க பேசி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து அந்த ஆர்டரை எடுத்துக்கிறதுக்கான ஒரு கொட்டேஷனை ரெடி பண்ணணும். சரியா? அப்போ அந்த ஆர்டரை எடுத்துக்கணும்னா அது வந்து ஒரு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது என்ன, உங்களுக்கு அந்த காம்பினேஷன் ஆஃப் லாட் ஆஃப் பீப்புளோட ஒர்க் வரும் இல்லையா? லைக் ஆர்டிஸ்ட், காப்பி ரைட்டர், கிளைண்ட் சர்வீசஸ், அப்புறம் அந்த இங்க், அதை பிரிண்ட் பண்றதுக்கு அந்த இங்க் வேணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஸோ இந்த இந்த கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்றதை எப்படி பண்றாங்க அப்படின்றத பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது டைரக்ட் மெட்டீரியல். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பில் ஆஃப் மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு மெட்டீரியல்லாம் தேவைப்படுறது. அப்ப இட் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு த ப்ராடக்ட்னால இந்த காம்பினேஷன் எல்லாமே டைரக்ட் மெட்டீரியல். எப்படி டைரக்ட் மெட்டீரியல் கீழே ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, பேப்பர் 10 ரீல்ஸ். 10 ரீல்ஸ் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறம் நீங்க போடுங்க. நல்லா இப்போ நீங்க எதுவுமே எழுதுனா ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணி போடுங்க. 10 ரீல்ஸ் 1800 per ரீல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ரீலுக்கு 1500. அப்ப 10 ரீலுக்கு எவ்வளோ? 1800 இன்டூ 18,000. சூப்பர். அடுத்தது இங்கு தேவைப்படுறது. இங்கு 5000 கொடுத்தா நீங்க டேரக்டா 5000 கொடுத்துருக்கான். பைண்டிங் மெட்டீரியல் 3000 டேரக்டா. அப்புறம் அவன் என்ன சொல்றான் பாருங்க, இந்த இப்போ இது இது போட்டாச்சு. ஓகேவா? இப்ப அடுத்தது சம் போட்டோகிராஃபி இஸ் ரெக்வயர்ட் ஃபார் தி ஜாப். ஒரு போட்டோகிராஃபர் தேவைப்படுறது. ஆனா அந்த ஏஜென்சி கிட்ட போட்டோகிராஃபர் இல்ல, எம்ப்ளாயியா இல்ல. அதனால என்ன பண்றாங்கன்னா ஒரு போட்டோகிராஃபர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. போட்டோகிராஃபர்ன்றது எது கீழே வரும்? டைரக்ட் லேபர் கீழே வரும். கரெக்டா? நான் ஆல்ரெடி என்னெல்லாம் சொல்லியிருக்கேன், பேப்பர் சொல்லியிருக்கேன், இங்க் சொல்லியிருக்கேன், பைண்டிங் மெட்டீரியல் சொல்லியிருக்கேன். ஓகே, பிரைமரி பேக்கிங். ஆமா ஆமா. ஏன்? அது வந்து ப்ராடக்ட்டுக்கு டைரக்ட். ப்ராடக்ட்டுக்கு டைரக்ட். சப்பாத்திக்கு எப்படி வந்து கோதுமை மாவு மாதிரி இந்த பர்டிகுலர் கொட்டேஷன் ப்ரூவ் பண்றதுக்கு யூ நீட் பைண்ட் பண்றதுக்கு ஆக்டிவிட்டி பண்ணலாம். பைண்ட் பண்றதுக்கு இங்க், அந்த ரீம் எல்லாமே வேணும் இல்லையா? அதனால இது டைரக்ட் மெட்டீரியல். பிரைமரி பேக்கேஜிங் மெட்டீரியல் வெயிட் பண்ணுங்க, ஒரு ஒரு சென்டென்ஸுக்கும் அங்கங்க நம்ம அலோகேட் பண்ணிட்டு அப்புறம் வரலாம். ஓகேவா? ஸோ சம் போட்டோகிராஃபி தேவை. ஸோ போட்டோகிராஃபருக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? ஒன் ஹையரிங். ஒரு போட்டோகிராஃபர் வந்து அவங்க வந்து ஹையர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவரோட சார்ஜஸ் 10,000. போட்டோகிராஃபர் சார்ஜ் 10,000. புரியுதா பத்மா? இது இருக்கும். பக்கா கிளியரா இருக்கா? அப்புறம் பாருங்க, எஸ்டிமேட்டட். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஒரு சென்டென்ஸா படிச்சுட்டு ஃபார்மேட்டை எழுதிட்டு ஒரு ஒரு சென்டென்ஸா படிச்சுட்டு அந்த சென்டென்ஸ் எங்க அகாமடேட் பண்ண முடியும்ன்றதுதான் உங்க வேலையே. புரியுதா? ஆமா, அதுதான், வேற எதுவுமே கிடையாது காஸ்ட் ஷீட்ல. நீங்க நினைக்கிற அளவுக்கு டஃப் கிடையாது பத்மா. காஸ்ட் ஷீட் ஃபார்மேட்டை நீங்க நான் பார்த்துட்டு எழுது, பார்க்காம வர வரைக்கும் பார்த்து எழுதிட்டு ஒரு ஒரு சென்டென்ஸையும் இதுல எந்த கேட்டகரைசேஷன்ல இதை இன்கார்பரேட் பண்ண முடியும்ன்றதுதான் வேலையே. அப்புறம் நீங்க அடிஷன் பண்ணி அப்புறம் ஃபைனலா சேல்ஸோ ப்ராஃபிட்டோ டெரைவ் பண்ணணும். அவ்வளவுதான். குட்டி குட்டி கால்குலேஷன்ஸ், ஒரு 3 கால்குலேஷன்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். அதனால ஒரு ஒரு சென்டென்ஸையும் எங்கெங்க இன்கார்பரேட் பண்ணணும்ன்றதான் இப்ப நம்ம பண்றோம். போட்டோகிராஃபி வரைக்கும் முடிச்சிட்டோமா? எஸ்டிமேட்டட் ஜாப் கார்ட் ப்ரிப்பேர்ட் பை ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிஃபை தட் தி சர்வீஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் எம்ப்ளாயிஸ். அதாவது ஜாப் கார்ட்னா என்ன அர்த்தம்? ஒரு மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டியில ஒரு சூப்பர்வைசர் இந்தந்த வேலையை இந்தந்த ஆளு இவ்வளவு மணி நேரம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மந்த்துக்கு ரெடி பண்ற ஒரு மெக்கானிசம் பேர் தான் ஜாப் கார்டு. ஓகேவா? அது சூப்பர்வைசர் பண்ணுவாங்க. அது இட் இஸ் ரிலேட்டட் டு டைரக்ட் லேபர் சார்ஜஸ். ஓகே, ஜாப் கார்டு வந்தாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் ரிலேட்டட் டு பை த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான். இட் இஸ் ரிலேட்டட் டு டைரக்ட் லேபர் சார்ஜஸ். ஸோ இப்ப பாருங்க, the service of the following employees will be required for the job. என்ன சொல்றான்? ஆர்டிஸ்ட் ஒரு மாசத்துக்கு 12,000. ஒரு மாசத்துக்கு ஆர்டிஸ்ட் வந்து என்ன சொல்றான்? 12,000.
நல்லா பாத்துக்கோங்க பாருங்க 80 மணி நேரம் சொல்றோம். For 80 hours it is 12,000. ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன். சரியா? சாரி ஒரு மாசத்துக்கு 12,000. ஒரு மாசம்னா இவங்க எவ்வளவு மணி நேரம் அவர் ஒரு ஒரு இல்ல இல்ல இவங்களே கொடுத்துருக்காங்க. நீங்க சொல்றது கரெக்ட். ஏஜென்சி ஒர்க்ஸ் 25 days in a month and 6. வெரி குட். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தருவோம். அப்போ 25 daysனா எவ்வளோ? 150 மணி நேரம். இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்ற பாத்தீங்கன்னா 80 மணி நேரம் அவங்க சொல்லிடுவாங்க இல்லையா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 6 மணி நேரம், 25 நாளைக்கு 150 மணி நேரம். ஒண்ணு கொடுத்து நிறைய கேட்டா மல்டிபிளிகேஷன். சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. நிறைய கொடுத்து ஒண்ணு கேட்டா டிவிஷன். அதை நீங்க அப்ளை பண்ணலாம். ஒண்ணு கொடுத்து நிறைய கேட்டிருக்கா, அதனால மல்டிப்ளை பண்றீங்க. இப்ப என்ன அர்த்தம்? 150 மணி நேரம், அதாவது ஒரு மாசத்துக்கு 150 மணி நேரத்துக்கு 12,000னா 80 மணி நேரம் தான் அவன் அதுக்கு ஒர்க் பண்றான். கரெக்டா? அப்போ 80 மணி நேரத்துக்கு எவ்வளோ? 80 இன்டூ கரெக்ட். ஸோ 6,400. கரெக்ட். 12,000 into 80 divided by 150. புரியுதா? ஸோ 6,400. சூப்பர். இப்போ இல்ல 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 எப்படி 9,000? அது வந்து கிளைம் சர்வீஸிங். வெரி குட். காப்பி ரைட் இருக்கு பாருங்க. சூப்பர் பத்தி. அவ்வளவுதான். அவ்வளவுதான் பண்ணோம். பிரில்லியன்ட். புரியுதா? சோ இத மூணுத்தையும் நீங்க இங்க போடுறீங்க. 6,000. இப்ப நீங்க வந்து கால் ஷீட் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. நீங்க உங்களுக்கு ஒண்ணுமே புரியலன்ற ஸ்பேஸ்ல இருந்து நல்லா புரியுறதுன்ற ஸ்பேஸ்க்கு வந்துட்டீங்க. ஓகே. இப்ப நான் ஜஸ்ட் நீங்க யூ ஹேவ் டு புட் இட் இன் ரைட்டிங். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ 6,400, 5,000, 1,800 மூணு வந்துருக்குங்களா? இப்போ இந்த மூணுமே யாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் லேபர் சார்ஜஸ் கீழே வரும். ஓகே. ஸோ டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், பிரைம் காஸ்ட் 53,200. ஓகேவா? இப்போ இப்போ அடுத்தது என்ன? நம்ம இது வரைக்கும் பிரைம் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ்க்கு போறோம். இப்போ ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ்க்கு நீங்க பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்றான்? ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் அதுக்கு முன்னாடி the primary packaging material will be required to the tune of 4,000. இந்த primary packaging materialன்றது எது தெரியுமா பத்மா? அந்த பபிள் ராப்பிங் பேப்பர் இருக்கு தெரியுமா? கொரியருக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த பேப்பர் வந்து ஒன் ஆஃப் ரா மெட்டீரியல் பைண்டிங். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. ஏன்னா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அதெல்லாம் கரெக்டா இது பண்ணி தருவாங்க. அப்ப இட் வில் கோ அண்டர் த டைரக்ட் மெட்டீரியல் கேட்டகரி as primary packaging material 4,000. புரியுதா? கரெக்ட் கரெக்ட். அதுக்குதான் நீங்க என்ன பண்ணணும்? சஃபிஷியன்டா ஸ்பேஸ் கொடுத்துடணும். டைரக்ட் மெட்டீரியலுக்கு ஒரு 6 லைன். பரவாயில்ல, நீங்க எழுதினாலும் பரவாயில்ல. ஆனா அந்த 6 லைன் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கு டக் டக் டக்குன்னு அகாமடேட் பண்ணிட்டே வரலாம். நம்ம இங்க படிக்கும் போதே எல்லாமே டைரக்ட் மெட்டீரியல் அகாமடேட் ஆகும்னு சொல்றாங்க. கீழே திடீர்னு ஒரு ஐட்டம் டைரக்ட் மெட்டீரியலுக்கு வருது. அப்ப நீங்க என்ன பண்ணும்? ஒவ்வொரு இதுக்கும் சஃபிஷியன்டா இது லைன் அப் கொடுத்துட்டே இருந்தீங்க, ஸ்பேஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஸோ அந்தந்த இது வரும்போது டக் டக்குன்னு அகாமடேட் பண்ணிட்டு செம்ம ப்ரொசீட் பண்ணிட்டே போகலாம்.
ஓகே குட். ப்ராடக்ட் சூப்பர். ப்ரொடக்ஷன் ஓவரேஜ் வந்து 40% ஆஃப் டைரக்ட் காஸ்ட். இப்போ நம்ம டைரக்ட் காஸ்ட் வந்து கண்டுபிடிச்சோம் பண்ணோம். டைரக்ட் காஸ்ட்ன்றது இங்க எது இம்ப்ளை பண்றோம்னா பிரைம் காஸ்ட். ரீட் த வேர்ட்ஸ் வெரி கேர்ஃபுல்லி. ஓகே, பிரைம் காஸ்ட் தான். நீங்க ஐயோ டைரக்ட் காஸ்ட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு கரெக்டாக டவுட் இருந்ததுன்னா டைரக்ட் காஸ்டோட இன்னொரு வேர்டு வந்து பிரைம் காஸ்ட். ஃபேக்டரி காஸ்டோட இன்னொரு வேர்டு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட், ஒர்க்ஸ் காஸ்ட். அந்த மாதிரி வேற வேற நேம்ஸும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி வரலாம், இப்படியே வரலாம், அதெல்லாம் நான் சொல்றேன். ஸோ ஆஃப்னா என்ன அர்த்தம்? மல்டிப்ளிகேஷன் மேக்ஸ்ல. ஸோ 40/100 இன்டூ 53/200 எவ்வளோ? 21/280. புரியுதா? குட். அப்ப அதுல இருந்து நம்மளுக்கு என்ன வரும்? ஃபேக்டரி காஸ்ட். ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? 25% ஆன் ப்ரொடக்ஷன் காஸ்ட். ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்ன இங்க? ப்ரொடக்ஷன் காஸ்டோட இன்னொரு வேர்டு என்ன? ஃபேக்டரி காஸ்ட். சூப்பர் சூப்பர். ஸோ இங்க எழுதுறேன் பாத்தீங்களா? ஓகே, அதர் நேம்ஸ் அதெல்லாமே எழுதுறேன். போடும்போது உங்களுக்கு இருக்குல்ல. ஒரே ஒரு நிமிஷம் பண்ணலாம். ஒரே கிளிக் பார்த்துக்கலாம். இவ்வளோ பண்ணலாம். ஓகே. ஓகே ஓகே. இல்லை பண்ணலாம். இதுதான் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செல்லிங் அண்ட் இப்போ ப்ரொடக்ஷன் ஒரு பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் டிகிரி. செல்லிங் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் இல்லை, வந்து ஃபேக்டரி காஸ்ட் இல்லை, 25%. அப்போ 74,480, 25% 80. இது ஆட் பண்ணிங்கன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைச்சிடும். இப்போ அவன் என்ன சொல்றான்னா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கல ப்ரொடக்ஷன் காஸ்ட் வரைக்கும் எப்படி பண்ணணும்னு. Agency expects a profit of 20% on the quoted price na sale price na கொடுக்கணும். quoted price க்கு இன்னொரு மீனிங் வந்து sale price. So 20 sale price. So 20% on the quoted price na என்ன அர்த்தம்னா நான் வந்து இப்போ வந்து 93,100 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து சேல் வந்து 100 ரூபாய்னா பார்த்தா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்போ என்னோட காஸ்ட் வந்து 80 ரூபாய், ப்ராஃபிட் வந்து 20 ரூபாய். அதாவது இதுல நான் வந்து 100ல 20% வந்து நான் லாபம் வந்து பாக்குறேன். சேல் பிரைஸ்ல 20% வந்து ப்ராஃபிட். ஏஜென்சி எக்ஸ்பிரஸ் அ ப்ராஃபிட் ஆஃப் 20% ஆஃப் த கோட்டட் பிரைஸ்னா இதான் மீனிங். 100 ரூபாய் சேலா இருந்ததுன்னா அப்ப என்னோட லாபம் வந்து 20% அப்படின்னு அர்த்தம். அப்ப என்னோட காஸ்ட் எவ்வளோ? 80. ஸ்கிரீன்ல போடணும். அப்ப இது வரைக்கும் எனக்கு காஸ்ட் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 93,100. அப்ப 93,000 என்னோட காஸ்டா இருந்ததுன்னா அப்போ என்னோட சேல் பிரைஸ் எவ்வளவா இருக்கும்? this into this divided by this. அப்போ என்னோட சேல் வந்து 1,16,375. அப்ப என்னோட ப்ராஃபிட் என்ன? இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிக்கிறேன். இந்த கால்குலேஷன் வந்து சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ். 6th 7th ஸ்டாண்டர்ட்ல let the sale price be 100 ன்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ண மாட்டோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம்ல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 6th 7th 8th அந்த கான்செப்ட். சேல் பிரைஸ் 100 ரூபாய்னா அவன் ப்ராஃபிட் எவ்வளோ? அதுல 20 ரூபாய். காஸ்ட் எவ்வளோ? 80 ரூபாய். அப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபார்முலாக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. நம்ம கையில காஸ்ட் இருக்கு. அப்ப காஸ்ட் 93,000 பண்றோம்னா சேல் எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டு ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். So profit 23,275, 9,300 plus 23,275 is 1,16,375. புரியுதா பத்மா? இல்ல பத்மா, நீங்க இப்படி கூட கண்டுபிடிக்கலாம். இப்போ உங்களுக்கு இது 3 இருக்கு, இது இல்ல இதுவும் இல்லன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு இந்த டேட்டா மட்டும் தானே இருக்கு. ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா 93,200 into 20 divided by 8 ப்ராஃபிட் கிடைச்சிடும். ப்ராஃபிட்டையும் காஸ்டையும் ஆட் பண்ணனாக்கா சேல்ஸ் கிடைச்சிடும். இப்படியும் பண்ணலாம். சேல்ஸ் எப்படி வேணாலும் பண்ணலாம்.
ஆனா நீங்க வந்து இந்த மாதிரி சம்பளம் வரும்போது எப்பவுமே ஒரு சேல் லூருன்னு அந்த அசியூம் பண்ணிட்டு பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? நம்ம இது வந்து this will remind our early maths 6th 7th 8th classes. அது வந்து this reminds that concept. சிலது வந்து we have correct simple interest PNR by 100 compound interest வந்து P into 1 plus R by 100 old the profit அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த கான்செப்ட். ஓகேவா? சூப்பர். ஓகே பத்மா. இப்போ இந்த சம் நீங்க ஹோம்வொர்க்கா போடுங்க. ஓகே. ஆமா. இல்லஸ்ட்ரேஷன் ஆமா. ஹோம்வொர்க்கா போடுங்க. இது உங்களுக்கு இப்ப நம்ம காஸ்ட் ஷீட் என்ன பண்றோம்? ஃபார்மேட் எழுதுறோம். அந்த ஃபார்மேட்டுக்கு வந்து ரீசனபிள் கேப் வச்சுக்கிறோம். அந்தந்த இடத்துல வந்து கரெக்டா அலைன் பண்ணி கொடுக்குறோம். ஸ்பேசிங் கொடுத்து கரெக்டா அலைன் பண்ணி கொடுக்குறோம். வெரி குட். அப்புறம் ஃபைனலா வந்து we are arriving at the same price. predominant காஸ்ட் கொடுத்துருப்பான், ப்ராஃபிட் டீடைல் கொடுத்துருப்பான், சேல் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இல்ல சேல்ஸ் கொடுத்துருப்பான், காஸ்ட் கொடுத்துருப்பான், ப்ராஃபிட் கண்டுபிடிக்கும். இப்படிதான் விற்கிறாங்க. ஓகே. இல்லஸ்ட்ரேஷன் 10. இல்லஸ்ட்ரேஷன் 10 வந்து செம்ம ஈஸி. ஆமா இது ஈஸி பத்மா நான் இது நான் இது ஹோம்ஒர்க்கா கொடுக்குறேன் பத்மா. ஏன்னா இது வந்து ஈஸி சம். ஈஸி சம் நீங்க ஹோம்ஒர்க்கா போடுங்க. தப்பா இருக்கிற சம் தான் மோஸ்ட்லி கொடுக்குறேன். இப்போ இது எப்படின்றது சொல்லிடுறேன் பத்மா. இதுக்கு ஒண்ணுல சிம்பிளா காஸ்ட் ஷீட் போட்டுக்கோங்க. காஸ்ட் ஷீட் போட்டுக்கோங்க. என்னோட எக்ஸல் ஃபைல் ஓபன் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அழகா போட்டு கொடுத்துருக்கேன். ரா மெட்டீரியல் வந்து எந்த பக்கெட்ல வரும், பிரைம் காஸ்ட்டுக்குள்ள வரும், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எங்க வரும், ஒர்க்ஸ் காஸ்ட்டுக்குள்ள வரும், ஃபினிஷ்டு குட்ஸ் எங்க வரும், அந்த மாதிரி ஒன்னொன்னா எந்த கேட்டகரியில வரும் போட்டு கொடுத்துருக்கேன். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அசட், ஃபிக்ஸட் அசட். What is a fixed asset? Fixed asset is an asset which is purchased by an entrepreneur to obtain the long-term benefit of its usage. ஒரு ஆர்கனைசேஷன்ல கம்ப்யூட்டர் வாங்குறாங்க. கம்ப்யூட்டர் எதுக்கு வாங்குறாங்க? ஃபார் கேரிங் அவுட் இட்ஸ் பிசினஸ் ஆஸ் யூஷுவல். கரெக்டா? ஆனா ஒரு வருஷத்துலயே அந்த கம்ப்யூட்டர் எடுத்துட்டாங்களா? கிடையாது. கண்டிப்பா மினிமம் 5 years ஆகுது அந்த கம்ப்யூட்டரோட யூசேஜை வந்து obtain பண்ணிக்கலாம். So what is the main point here? More than 12 months when I'm going to use an asset and when it is going to travel with us for a very long period of time. Padma, good morning, Padma. Good morning, ma'am. Hi. Good morning. So, a fixed asset is an asset which will be no, retained by an entrepreneur for more than 12 months, and the benefit of the same வந்து will be enjoyed by him for a longer period of time. So any fixed asset வந்து நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்ல தான் காமிக்கணும். ஓகே. இட் வில் நாட் அதோட டெப்ரிசியேஷன் வேணா காஸ்ட் ஷீட்ல வருமே தவிர fixed asset will not come anywhere in the cost sheet. அதான் நான் இங்க போட்டிருக்கேன். ஆஃபீஸ் அப்ளைன்சஸ் அசட் வில் நாட் கம், டெப்ரிசியேஷன் தான் வரும். இப்போ உங்களுக்கு வந்து இது ஆஃபீஸ் அப்ளைன்சஸ்ன்னு பார்த்துட்டோம். இது வந்து அட்மின் ஓவர்ஹெட்டா இல்ல ஃபேக்டரி ஓவர்ஹெட்டா இல்ல செல்லிங் ஓவர்ஹெட்டான்றது எப்படின்னா அந்த ப்ரிஃபிக்ஸ் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். ஆஃபீஸ் வந்தாலே அட்மின்ல தான் வந்துடும். ஓகே. ஜென்ரலா உங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கா கொடுத்தாங்கன்னா அது ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துருவாங்க. இல்ல பிராக்கெட்ல வந்து இது செல்லிங் இது ஃபேக்டரிங் அப்படிலாம் கொடுத்துருவாங்க. ஸோ ப்ராப்ளம் இருக்காது. ஓகேவா? ஸ்ரீ நான் வந்து ஒரு சம் ஏற்கனவே முடிச்சிட்டேன் ஸ்ரீ. ரொம்ப ஈஸியான சம் அது.
ஹலோ பத்மா ஸ்ரீ, கரண்ட் கட் ஆயிடுச்சு. நான் இந்த மொபைல்ல இருந்து அப்படியே எடுக்கிறேன். ஒரு நிமிஷம். கேக்குதா ஸ்ரீ பத்மா? ஓகேப்பா. ஷேர் பண்ணு. முன்னாடி அந்த இல்லஸ்ட்ரேஷன் என்ன பத்மா நம்ம பார்த்துட்டு இருந்தோம்? ஸ்ரீ கிட்ட சொல்லுங்க. 8 9 ரொம்ப ஈஸி ஸ்ரீ. ரொம்ப பேசிக் நம்ம நீங்க கண்டிப்பா சூப்பரா போட்டுருவீங்க, பாத்துக்கோங்க. அந்த இல்லஸ்ட்ரேஷன் இது வந்து ஒரு 2 வாட்டி வந்திருக்கு சிலபஸ் 2016ல. இப்ப பார்த்தோம்ல பத்மா, அந்த ரீம் இங்க் ரா மெட்டீரியல் அது வந்து 2 வாட்டி வந்திருக்கு, பாத்துக்கோங்க. போன சிலபஸ்ல அடுத்த வருஷம் சிலபஸ் மாறுது. ஸோ டிசம்பர் 2022 26 வில் பி லாஸ்ட்னு நினைக்கிறேன் இந்த சிலபஸ். ஆமா. ஸ்ரீ நீங்களும் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பாருங்க ஸ்ரீ, பார்த்துட்டு. ஆ, இப்ப நம்மளுக்கு வந்து சிஎம்ஏ 3 வாட்டி அடுத்த வருஷத்துல இருந்து வரப்போகுது ஸ்ரீ. அதனால ஒரு டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. ஒருவேளை அது 2 வாட்டினா ஜூன்ல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களாம் நெக்ஸ்ட் இயர். இல்ல 3 வாட்டினா நியூ சிலபஸ் எடுத்துட்டு வந்துருவான்னு சொல்றாங்க. முடிச்சிருவீங்க ஸ்ரீ. இல்ல இல்ல அதெல்லாம் முடிச்சிருவீங்க. இல்ல இல்ல கண்டிப்பா முடிச்சிருவீங்க, நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன். நீங்க அப்ஜெக்டிவ்ஸ் ட்ரம்ப் கார்டா எடுத்துக்கோங்க ஸ்ரீ, 2 பேருமே. பெரிய ஸ்கோர் பண்ணலாம் தான். நான் அப்ஜெக்டிவ்ஸ் கிராக் பண்ணணும்னா ஃபுல் புக்கோட கான்செப்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சா போதும். அப்ஜெக்டிவ்ஸ் கிராக் பண்றதுக்கு ஃபுல்லா டீடைல்டு சம்மா ஒரு சம்மாலாம் போடணும்ன்ற இது இல்லாம கான்செப்ட் எல்லா சாப்டரோட தெரிஞ்சிங்கன்னா 60% கிராக் பண்ணிடலாம். ஏன்னா ஸ்ரீ 30 மார்க்கா பாதி பாதி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் கம் சினாரியோ 20 மார்க்ஸ் எடுக்கிறீங்கன்னா இன்னும் ஒரு 30 மார்க்ஸ் தான் ஸ்ரீ. அது வந்து நீங்க வந்து முக்கியமான சாப்டர்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணினீங்கனாலே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் பண்ணீங்கனாலே கிராக் அவுட் பண்ணிடலாம். எப்போனா அந்த 20 மார்க்ஸ் ஷியோர் ஸ்டார்ட் ஆகும். சொல்லுங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ் வருது. ஆனா இப்போ இந்த வருஷம் கடைசி அட்டெம்ப்ட்ல ஸ்ரீ. அதனால நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி மாடல் பண்ணிட்டு அப்புறம் புக் பேக் கூட நீங்க போடலாம். நான் புக் பேக் ஆக்சுவலா போடுறது இல்ல ஜென்ரலா. நான் வெறும் இல்லஸ்ட்ரேஷனை. ஆமா ஓகே. ஆமா ஆமா. இல்ல இல்ல புக் பேக்கோட இல்ல புக் பேக்கோட ரெப்ளிகா தான் உங்களுக்கு நான் இதுக்கு நான் கொடுத்தது. அத வந்து ஒரு ஃபுல் பேங்கா அப்படியே பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் நீங்க ஏப்ரல்லாம் போனீங்கன்னா இதுல கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் உங்களுக்கு நான் அனுப்பிச்சு விடுறேன். ஏப்ரல் போனீங்கன்னா இப்ப 200 இருக்குல்ல 140 இன்னும் இதே இம்பார்ட்டன்ட் எடுத்து கொடுப்பாங்க. புக் பேக்கோட தான் அது மேஜரா. ஸோ நீங்க எப்படியாவது எம்சிக்யூல 20 டார்கெட் பண்ணிடுங்க, 20 to 25. அப்போ ஈஸியாயிடும். ரிமைனிங் 25 மார்க் தானே, ஈஸியா பண்ணிடலாம். இப்ப எல்லாரும் அப்படிதான் டார்கெட் பண்ணி படிக்கிறாங்க ஆஃபீஸ் கோயர்ஸ் தான். அதனால நீங்களும் பாருங்க. கரெக்டா முக்கியமான பாயிண்ட்ல இருந்தா கரண்ட் வரல. அது நெட்ல இருந்து அப்படியே இது பண்றேன். தெரியுதா ஷேர் பண்றது? என்ன பேஜ் நம்பர் சொல்லுங்க.
50 பத்மா? ஒரு நிமிஷம் இருங்க, கரண்ட் வந்துருச்சு. ஒரே நிமிஷம். இன்ட்ரெஸ்டிங்கா தெரிஞ்சுக்கோ. நீங்க 2 பேரும் யாராவது ஸ்டார்ட் பண்ண முடியுமா மெட்டீரியல்? யாராவது ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. இங்க இருக்கு பத்மா, காமிக்கிறேன். உங்களுக்கு ஷேரிங் தெரியுதா பத்மா? காமிக்கிறது பத்மா இங்க இருக்குல்ல பத்மா, உங்களுக்கு ஷேரிங் தெரியுதா? இல்ல இங்க பாருங்க பத்மா, எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன் பாருங்க. இந்த 3 ஐகான் டாட்ஸ் இருக்குல்ல பத்மா, இந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல பத்மா, பத்மா எனக்கே வந்துச்சு பத்மா. எனக்கே வந்துச்சு. இல்ல இல்ல, இதுக்காக ஷேரிங்காக தான், ஷேரிங்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஷேர் ஆகுதா? இல்ல இல்ல, ஒரே நிமிஷம் ஸ்லோவா ஆகுது. இப்போ 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 எப்போ ஆகுதா? இப்போ எப்போ ஆகுதா? இப்போ எப்போ ஆகுதா? கிளியரா இருக்கா? ஸோ அந்த ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, ஆஃபீஸ் நீங்க அதுக்கு டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணி அட்மின் ஓரன்ஸ்ல போடணும். இப்போ இதுவே வந்து ஃபேக்டரி எக்யூப்மெண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ அது எக்யூப்மெண்டோட டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணி நீங்க வந்து ஃபேக்டரி ஓரன்ஸ்ல போடுற மாதிரி. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த சம்ம இந்த சம் தான் பாக்குறேன் பத்மா ஸ்ரீ, இல்லஸ்ட்ரேஷன் 10. இதுல வந்து ஒவ்வொன்றா நீங்க உண்மையில கால் ஷீட் எழுதிக்கோங்க. இப்ப ஹீட், லைட், பவர் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரைசேஷன் வரும், பிரைம் காஸ்ட்ல வரும். ரேட்ஸ் அண்ட் டாக்ஸஸ்ன்றது அட்மின் ஓவர்ஹெட் வரும். ஓகேவா? உங்களுக்கு இங்க ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். என்னோட ஃபைல் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த சம்ம வந்து எப்படி ஈஸியா அலைன் பண்ணலான்றது ஹிண்ட் கொடுத்துருக்கேன். ஈஸியா தான் இருக்கும். கால் ஷீட் எழுதிக்கோங்க. அப்ப ஆஃபீஸ் சாலரிஸ் எங்க வரும்? அட்மின் ஓவர்ஹெட் வரும். டிஸ்ட்ரிபியூஷன் டிபார்ட்மெண்ட் சாலரிஸ் அண்ட் வேஜஸ் எங்க வரும்? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வரும். அந்த மாதிரி சேல்ஸ் கமிஷன் எங்க வரும்? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அந்த மாதிரி எல்லா அமௌண்ட்டையும் அந்தந்த இடத்துல நீங்க பார்க் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? இப்போ இதுல உன்னிப்பா நீங்க என்ன கவனிக்கணும்ன்றதுன்னு சொல்லிடுறேன். depreciation should be provided at 5% on office appliances அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா ஆஃபீஸ் அப்ளைன்சஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. 17,400 அதுல 5% போடுங்க ஸ்ரீ. 5% எவ்வளோ வருது பாருங்க பத்மா. 17,400ல 5%.
870. இது வந்து will come under the category of admin overheads. ஓகேவா? இந்த depreciation அதே மாதிரி 10% on machinery, building. ஸோ மிஷினரிக்கு வந்து அதே மாதிரி நீங்க 10% கால்குலேட் பண்ணிக்கணும். இதோ இங்க 4,60,000 பில்டிங். see sometimes வந்து அவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கல அப்படின்னா அசம்ப்ஷன் மாதிரி பண்ணிட்டு this I'm considering under factory overheads, this I'm considering it as an admin overheads அப்படி போட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். தப்பு கிடையாது. all your realistic assumptions will be awarded marks CWA பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஹீட் லைட் பவர் இது சொல்லுங்க ஸ்ரீ, நீங்க கெஸ் பண்ணுங்க. Heat light power ought to be distributed in the ratio of 8:1:1 among factory, office and distribution respectively. இது என்ன பண்ணலாம் ஸ்ரீ? எவ்வளவு வரும் சொல்லுங்க. இப்ப ஹீட் லைட் அண்ட் பவர் வந்து 65,000. நீங்க பிரிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபேக்டரி குட். அப்புறம் சூப்பர். அவ்வளவுதான். அது மாதிரிதான். ஸோ 6,500 இங்க நம்ம என்ன படிச்சோம்? ஹீட் லைட் அண்ட் பவரா? ஹீட் லைட் அண்ட் பவர் ஒரே நிமிஷம். இப்ப நான் என்ன கேட்டேன்? ஹீட் லைட் கேட்டேன். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. ஹீட் லைட் அண்ட் பவர் வந்து எவ்வளவு அமௌண்ட்? 65,000 into 8/10 போடுங்க. 8/10 வாங்க. 80% இல்ல, 8/10 52,000 தான் வருதா? 52,000 கரெக்ட் தான்மா. 52,000 கரெக்ட் தான். அதே மாதிரி 1/10 போடுங்க. 65,000 1/10 6,500. ஸோ 6,500 6,000 கரெக்ட். 1/10 80% இல்ல, 8:1:1. ஸோ 8/10 1/10 1/10. ஸோ அது நீங்க பார்த்துக்கோங்க. கரெக்ட். எக்ஸாக்ட்லி. இப்போ டெப்ரிசியேஷன் ஆன் பில்டிங் வந்து 8:1:1 கொடுத்துருக்காங்க. ஃபேக்டரி, ஆஃபீஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸ்ரீ பத்மா, இது நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க பத்மா. பில்டிங் டெப்ரிசியேஷன். ஆமா. இப்ப நீங்க இதுக்கு என்ன பண்ணணும்னா பில்டிங்க்கு டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதை பிரிக்கணும். பிரிக்க இல்ல, பில்டிங்க்கு டெப்ரிசியேஷன் வந்து 2 lakh கிடையாதுமா. பில்டிங்கோட வேல்யூ 2 lakh. 4%. 4%. ஆ ஆ 8,000. இப்ப இது பிரிங்க. எவ்வளவு வருது? குட். சூப்பர். அதே மாதிரி அட்மின் இல்ல இல்லம்மா, அப்படியே அந்த டெப்ரிசியேஷன் இருக்கு இல்லையா, அதையே இன்ட்டு 1/10 பண்ணுங்க. ஓகேவா? புரியுதா? சோ இந்த மாதிரி இந்த சம் வந்து இது வந்து ஒரு பிகாம் சம். ஓகே.
2012 சிலபஸ்ல ஒரு வாட்டி இந்த சம் வந்திருக்கு சிஎம்ஏல ஞாபகம். போன சிலபஸ் இல்லாம அதுக்கு முந்தின சிலபஸ்ல ஒரே ஒரு வாட்டி இந்த சம் 14 மார்க்ஸ் கேட்டிருக்கான். சரியா? ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 10 அது ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. மற்றபடி அதே மாதிரி தான் ப்ராஃபிட் பண்ணி அதுக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் வந்து சேல்ஸ்லேருந்து அந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோயிங்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒன்றும் இல்லை, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஏன் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோயிங்ஸ் காஸ்ட் ஷீட்ல எடுத்துட்டு வரலன்னா தீஸ் ஆர் ஆல் கம்ப்ளீட்லி அவுட் சைட் த பர்வியூ ஆஃப் காஸ்ட் ஷீட். காஸ்ட் ஷீட்ன்றது என்னது? ப்ராடக்ட் ரிலேட்டட் காஸ்ட் மட்டும் இன்கார்பரேட் பண்ணுவோம். பட் இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோயிங்ஸ்ன்றது ஃபினான்ஷியல் ஐட்டம். ஓகே, ஸோ இட் இஸ் மோர் ஆஃப் அ ஃபினான்ஷியல் இம்பாக்ட் பிஎன்எல் அக்கௌண்ட்ல காமிக்கிறது. ஸோ அதனால காஸ்ட் இங்க போட்டுட்டு நார்மல் பிஎன்எல் மாதிரி தான் காஸ்ட் இங்க வரும், சேல்ஸ் லிஸ்ட் ரிட்டர்ன்ஸ் ஒரு டி அக்கௌண்ட் போட்டுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோயிங்ஸ் போட்டு ப்ராஃபிட் போட்டீங்கன்னா யூ வில் கெட் திஸ். அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 11 ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? என்ன உங்களுக்கு முடியும்? ஓகே, ரைட். இல்லஸ்ட்ரேஷன் 11 எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. அண்ட் அப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும்னா மெயினா இது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துன்றது ஸ்ரீயன் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து எம்சிக்யூல ஏதாவது ஒண்ணு கேட்கலாம். இந்த ஐட்டம் ஏதாவது கொடுத்துட்டு எது வந்து காஸ்ட் ஷீட்ல எக்ஸ்க்ளூட் ஆயிருக்குன்னு கேட்கலாம். 4 ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு அந்த ஏதாவது ஒரு ஐட்டம் காஸ்ட் ஷீட்ல அது வந்து தரவா படிச்சிருது. சம்டைம்ஸ் 3 மார்க்ஸ்ல வருது. ஸ்ரீ பத்மா ரெகன்சிலேஷன் ஒரு சாப்டர் வருது. ரெகன்சிலேஷன் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ். ஞாபகம் இருக்கா ஸ்ரீ? பேலன்சஸ் for cost numbers இருக்கும். You have to add and less some adjustments and you'll arrive at the balances for financial records. பார்த்துருக்கீங்களா எத்தனை ஃபார்மேட்? பார்த்ததில்லை. ஓகே, அது ஒரு சாப்டர் எடுத்து பண்ணேன். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ல பிஆர்எஸ் பார்த்தீங்களா? அதே மாதிரி இங்க ஒரு பிஆர்எஸ் இருக்கு. 14 மார்க்ஸ் வருது. எவ்ரி 3 அட்டம்ஸ்க்கு ஒரு அட்டம் வருது இந்த ஃபார்மேட். அதுக்கு இந்த எக்ஸ்க்ளூஷன் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஓகேவா? ஸோ இதை வந்து பிரிண்ட் எடுத்து பக்கம் படிங்க. இதோட க்ரக்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். எதெல்லாம் வந்து அவுட் சைட் த பர்வியூ ஆஃப் யுவர் ப்ராடக்ட் காஸ்ட் அதெல்லாம் வில் நாட் கம் ஷீட்ன்றது சொல்றாங்க. ஸோ லைக் வந்து அண்டர்ரைட்டிங் கமிஷன், டொனேஷன்ஸ், கேபிட்டல் லாஸ், டிராயிங்ஸ், பர்சன்ஸ், இது எதுவுமே வந்து காஸ்ட் ப்ராடக்ட் காஸ்டோட வராது. ஆனா உங்களை ட்விஸ்ட் பண்ண கேட்பாங்க ரெகன்சிலேஷன்ல. அப்போ நீங்க வந்து இது தரவா இருந்தீங்கன்னா அந்த ரெகன்சிலேஷனை கட கட கடன்னு 5 மினிட்ஸ்ல போட்டு 14 மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஈஸியா இருக்கலாம். நிறைய பேர் இந்த சாப்டர் விட்டுடுறாங்க. ஆனா இந்த சாப்டர் நீங்க பண்ணிட்டீங்கன்னா தப்பாவே இருக்காது. இந்த லிஸ்ட் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு ஃபைல் மாதிரி வச்சுக்கோங்க. மெயினா ஸ்டேஜ் 1ல காஸ்ட்டுக்கு ஒரு ஃபைல், ஸ்டேஜ் 2ல மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஃபைல் நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, அது லைஃப் லாங் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுல காஸ்ட் ஷீட் ஃபார்மேட் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபைல் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபைல் பண்ணிக்கோங்க. சரியா? ரைட். இப்போ நான் இப்போ நான் ஒரு கடைசி we are completing காஸ்ட் ஷீட். I will explain you எப்படி பண்ணணும்னு. PR லிமிடெட் ஒரு டிஃபன் பாக்ஸ் ஒரு பிராண்டை வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்றாங்க. இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி எவ்வளோ? ஒரு இயர்ல அவங்களால 1,20,000 யூனிட்டுக்கு அந்த பிளான்ட்ல பண்ண முடியும். அவ்வளோ தூரத்துக்கு கெப்பாசிட்டி வச்சிருக்காங்க. ஓகே, கேலண்டர் இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேலண்டர் இயர் ஃபினான்ஷியல் இயர்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பர் இயர் பர் மந்த்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. காஸ்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு வந்து இப்போ உங்ககிட்ட வராங்க ஒரு கம்பெனி வராங்க. எனக்கு வந்து இது நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் பிராண்ட் வந்து இது பண்ண போறேன். எனக்கு வந்து என்னோட ரெக்குவயர்மெண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கு. அவைலபிலிட்டி ரெக்குவயர்மெண்ட் இப்படி இருக்கு. எப்படி இருக்குன்னா ஒரு யூனிட் 20 ரூபாய்க்கு ரா மெட்டீரியல்னால வாங்க முடியும். டைரக்ட் லேபர் ஒரு யூனிட்டுக்கு வந்து 12 ரூபாய்க்கு என்னால கொடுக்க முடியும். எக்ஸ்பென்சஸ் இவ்வளவு இதுவாகுது. ஓவரேஜ் இவ்வளோ, ஃபிக்ஸ்ட் ஓவரேஜ்ன்றது ரெண்ட் இவ்வளவு கொடுக்க முடியும். செமி வேரியபிள் ஓவரேஜ். செமி வேரியபிள் ஓவரேஜ் தான் a proportion of variable component is factored in the total cost. ஒரு பர்சன்டேஜ் கொஞ்சம் வேரியபிள் காஸ்ட் இருக்கும், ஒரு பர்சன்டேஜ் கொஞ்சம்
fixed cost இருக்கும். That is called as semi variable cost. Electricity expense is a good example of semi variable cost. ஏன்னா 100 யூனிட் வரைக்கும் ஃப்ரீ இல்லையா? இப்ப வந்து கேஸ் ப்ராப்ளம்னால இப்ப ஏதோ மார்னிங் கொடுத்துருக்காங்க ஹோட்டல்ஸ்லாம். நீங்க வந்து இவ்வளோ உங்களுக்கு வந்து சலுகை கேஸுக்கு வந்து கேஸுக்காக நீங்க யூஸ் பண்ற இதுக்கு வந்து நாங்க இபி வந்து சார்ஜ் பண்ண மாட்டோம், ஏதோ ஒரு மானியம் வந்திருக்கு, அது தெரியல, அதை நான் கரெக்டா சொல்றேன். ஸோ அதெல்லாம் அந்த காம்பனெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செமி வேரியபிள் காஸ்ட். ஸோ என்ன சொல்றாங்கன்னா ஒரு மாசத்துக்கு 50% வரைக்கும் யூஸ் பண்ணாங்கன்னா 7,500 செமி வேரியபிள் காஸ்ட் ஆகுது. இப்ப அதுவே நான் இன்னொரு 25% போடுறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த செமி வேரியபிள் காஸ்ட் வந்து அடிஷனல் 2,500 ஆயிடுது. அப்போ பிளான்ட் வந்து இப்ப கரண்டா வந்து கேலண்டர் இயர்னா என்ன இருக்கும்? ஜான் டு டிசம்பர். அப்ப ஃபர்ஸ்ட் 7 மாசம்னா என்ன இருக்கும்னா ஜூலை வரைக்கும் அவன் டிஃபன் பாக்ஸ் வந்து 50% கெப்பாசிட்டியில தான் பண்றான். ஓகே, அண்ட் ரிமைனிங் அட் 100% கெப்பாசிட்டி ரிமைனிங் மந்த்ஸ்ல பண்றான். ஸோ இந்த சென்டென்ஸ் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அவன் என்ன சொல்றான், 7 மாசத்துக்கு என்னோட செல்லிங் பிரைஸ் ஒரு யூனிட்டுக்கு 69 ரூபாய். அதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ்க்கு யூனிட்னா இங்க எதை இன்க்ளூட் பண்றது, டிஃபன் பாக்ஸ்க்கு 69 ரூபாய். ஃபார்ம் வந்து நல்லா ப்ராஃபிட்டபிலிட்டிலாம் மானிட்டர் பண்ணி என்ன பண்றாங்கன்னா செல்லிங் பிரைஸை வந்து அவங்களோட டார்கெட் ஒன்று வச்சிருப்பாங்க. இப்ப எல்லாரும் டார்கெட்டுக்கு தானே ஒர்க் பண்றாங்கல்ல, பேக் எண்ட் தானே. இப்ப நம்மளுக்கே எப்படின்னா ஒரு டார்கெட் கொடுத்துருவாங்க, அந்த டார்கெட்டுக்கு ஒர்க் பண்ணணும். பேங்கிங் கம்பெனில ரொம்ப கொடூரமா இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டு இன்சூரன்ஸ் கஸ்டமர்ஸ் நீங்க இது பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து போனஸ் இந்த மாதிரிலாம் டிக்ளேர் பண்ணுவாங்க, டார்கெட் அச்சீவ் பண்ணணும். நாட் ஃபார் பிசினஸ் ஆஸ் யூஷுவல், ஈவன் ஃபார் கார்பரேட்ஸ் ஆல்சோ. இவ்வளோ நீங்க ஆட்டோமேஷன் எடுத்துட்டு வரணும், இவ்வளோ ஹெட் கவுண்ட் ரிடக்ஷன் எடுத்துட்டு வரணும், கரெக்டா? ஸோ தட் இஸ் அவர் டார்கெட். என்ன டார்கெட் பண்றான், 8 லட்சம் ரூபாய் எனக்கு வந்து லாபம் வேணும் டார்கெட் பண்றதுனால இவங்க வந்து செல்லிங் பிரைஸ் ரிவைஸ் பண்றாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இங்க செல்லிங் பிரைஸ் எவ்வளோன்றது தெரியல, ஆனா என்ன சொல்லிட்டாங்க, ஆன்சர் மட்டும் சொல்லிட்டான், 8 லட்சம் ப்ராஃபிட் பார்க்கணும்ப்பா, நீ என்ன வேணா பண்ண 10 எஃப்டிஏ போற பாட் எடுத்துன்பா, என்ன டேஷ்போர்டு வந்து இது பண்ண, எப்படி இருந்தாலும் ஓகே, மென்மேக்கம் மென்மேகோ, பட் ஐ ஹேவ் டு அச்சீவ் த டார்கெட்னு வருதுல. ஸோ ஆன்சர் கொடுத்துட்டான், கொஸ்டின் செல்லிங் பிரைஸ் நம்ம தான் டிரைவ் பண்ணணும். யூ ஆர் ரெக்வயர்ட் டு சஜஸ்ட் செல்லிங் பிரைஸ் பர் யூனிட் ஃபார் தி பீரியட் அந்த ரிமைனிங் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 5 மாசத்துக்கு பண்ணணும். அதை தவிர என்ன பண்ணணும் சொல்றாங்கன்னா ஜான்வரி டு ஜூலைக்கும் காஸ்ட் ஷீட்டை போடு, ஆகஸ்ட் டு டிசம்பருக்கும் காஸ்ட் ஷீட்டை போடுன்னு சொல்றோம். இப்போ இது சம்மு, ஓகேவா? இந்த சம்மு வந்து தப்பான சம் கிடையாது, பட் இட்ஸ் a வெரி டீடைல்டு டைம் கன்சூமிங் சம். ஸோ குட்டி 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 விஷயம்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஃபார்மேட். இப்போ இங்க ஒரு சம் படிச்சோடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும், இது வந்து நம்ம ஃபார்மேட் ஃபுல்லா எழுதணுமா இல்ல ஃபார்மேட் வந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் சுருக்கிக்கலாமா அப்படின்றது நீங்களால சஜஸ்ட் பண்ண முடியும். போன சம் பார்த்தோம்ல, போன சம்ல நம்ம ஃபுல் ஃபார்மேட் எழுதினாதான் எல்லா டீடைல்ஸும் அக்கௌண்ட் இருப்பீங்கன்னா அட்மின் இருக்கலாம், செல்லிங் இருந்தான், ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் இருந்தா எல்லாமே இருக்கலாம். ஆனா இந்த சம்ல இருக்கானா, ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் இல்ல, அட்மின் ஓவர்ஹெட் இல்ல, செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் இல்ல. அப்ப இங்க மெயினா என்ன இருக்கான், ஃபர்ஸ்ட் இருக்கிறவன் தான் இருக்கான், பிரைம் காஸ்ட் இருக்கான், கொஞ்சம் பிக்சட் இருக்கான், கொஞ்சம் வேரியபிள். அதனால அந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு வாங்க, ஓகேவா? கொஞ்சம் நம்ம பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை கொஞ்சம் யூஸ் பண்ணி, அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் யூஸ் பண்ணி எப்படி இதை வந்து பிளான் அப் பண்றது ஃபார்மேட்னு பார்த்துருக்கோம். இப்போ எப்படி இந்த ஃபார்மேட் எடுத்துட்டு வரீங்கன்னா, ரா மெட்டீரியல் இருக்கும், பர் யூனிட் நம்பர் ஆஃப் யூனிட் டோட்டல் போட்டுக்கோங்க. இந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்ஜினல் காஸ்டோட ஷேடோ வரும். ஓகே, ரா மெட்டீரியல் எவ்வளோ, ஒரு யூனிட்டுக்கு 20 ரூபாய். எவ்வளோ மொத்த யூனிட் வந்து அவங்க வந்து இந்த மொத்தமா வந்து 1,20,000 12 மாசத்துக்கு 50% ஆப்ரேட் பண்றான்னா எவ்வளோ, 60,000 யூனிட்ஸ், கரெக்டா? அவன் வந்து 12,000 பர் மந்த் அப் டு 50% கெப்பாசிட்டி இது. இப்போ நீங்க சொல்லுங்க, இங்க 35,000 அவன் எடுத்திருக்காங்க இந்த சம்ல, எப்படி 35,000 எடுத்திருக்கான்? எனி கெஸ்ஸஸ்? பாருங்க கண்ணா, பாருங்க பத்மஸ்ரீ, 1,20,000 யூனிட்ஸ். ஓகே, அவன் என்ன சொல்றான், 7 மாசத்துக்கு
50% கெப்பாசிட்டில தான் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அப்பனா see when we say 50 கெப்பாசிட்டினா அந்த வருஷத்துக்கே அவன் வந்து 50% அப்படின்றது மாதிரி தான் பிளான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் 7 மந்த்ஸ்க்கான பிளானிங் தான் ஷுவர் ஷார்ட்டா அவன் எக்ஸிக்யூட் பண்ற போது 5 மாசம் பிளானிங் ரெஸ்ட் பிளானிங்ல தான் இருக்கு. அப்போ எப்படி வரும்னா 50% கெப்பாசிட்டி வந்து 60,000 யூனிட்ஸ் 50% கெப்பாசிட்டி வரும்போது அப்ப அதே 7 மாசத்துக்கு 50% வரும்போது 35,000. புரியுதா உங்களுக்கு? அப்போ இப்ப 35,000க்கு நம்ம எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணோம். இது எதுக்கு? ஃபர்ஸ்ட் 7 மாசத்துக்கு. சோ 20 யூனிட் 35,000னா ஆமா ஆமா பாதி 60,000. சோ அப்ப 50%க்கு 12 மாசத்துக்கு 60,000 அர்த்தம் அப்படின்னா. ஓகேவா? அப்போ 7 மாசத்துக்கு எவ்வளவுன்னா 7 மாசத்துக்கு எவ்வளவுனா 60,000 into 7 divided by 2. So 35,000 லைக் டு லைக் மேட்ச் பண்றோம். 35,000 டிஃபன் பாக்ஸ் அவன் 50% கெப்பாசிட்டில ஃபர்ஸ்ட் 7 மாசத்துக்கான டார்கெட் வச்சு ஒர்க் அவுட் பண்றான். ஓகேவா? ஸ்ரீ புரியுதா ஸ்ரீ பத்மா? ஓகே. ஸ்ரீ வந்து ஏதாவது டவுட்டா கேளுங்க. So 35,000 into 20 na 7 lakhs. Direct labor 35,000 into 12 4,20,000. Direct expenses 35,000 into 2 70,000. Variable rates 35,000 into 16 5,60,000. 50 அவன் வந்து 3 lakhs சொல்றான். ஒரு 50% கெப்பாசிட்டிக்கு 3 lakhs சொல்றான். அப்போ அந்த சப்சிக்வெண்டா லைக் டு லைக் மேட்சிங் பண்ணும்போது அது என்ன ஆயிடும்னா 3 lakhs into 7 மாசம் இல்லையா 7 by 12 which will be 1,35,000. புரியுதா? பிக்சட் காஸ்ட்டுக்கு மட்டும் நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் நம்ம மார்ஜினல் காஸ்டிங்ல படிச்சிருக்கோம்ல. பிக்சட் காஸ்ட்ன்றது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டோட்டல் காஸ்ட் தான் நம்ம பண்ணணும். அப்ப 50% கெப்பாசிட்டிக்கு அதாவது 3 லட்சம் ரூபாய் அது 7 மாசத்துக்கு நம்ம ப்ரொபோர்ஷனேட்டா பண்ணும்போது 1,75,000 ரூபாய். இது வரைக்கும் புரியுதா? டவுட் இருக்கா? ஸ்ரீ ஓகேமா? ஸ்ரீக்கு ஏதோ டவுட் இருக்கிற மாதிரி தோணுது. என்னாச்சு? என்னாச்சு ஸ்ரீ? ஏதாவது டவுட்னா சொல்லுங்க. 45%. Correct. 32%. அதுல டவுட் வருதா ஸ்ரீ? திருப்பி சொல்லட்டுமா ஸ்ரீ ஒருத்தி? ஓகேவா? இப்ப செமி வேரியபிள் காஸ்ட் வந்து 50% 7,500 ரூபாய் கொடுக்குறோம் ஸ்ரீ. அதனால 7,500 ரூபாய் பர் யூனிட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அப்ப அந்த 7,500 ஒரு மாசத்துக்கு 7,500னா 7 மாசத்துக்கு வந்து 7,500 இன்டூ 7 அப்பனா 52,500 வந்துடும். அப்போ டோட்டலா நீங்க ஆட் பண்ணும்போது 19,77,500 வந்துடும். ஓகேவா? அவன் என்ன சொல்றான்னா இப்போ டோட்டலா வந்து செல்லிங் பிரைஸ் வந்து அவங்க பிக்ஸ் பண்றது ஒரு யூனிட்டுக்கு ஃபர்ஸ்ட் 7 மாசத்துக்கு 69 ரூபாய். அப்போ ஒரு யூனிட்டுக்கு 69 ரூபாய்னா 35,000 யூனிட்டுக்கு எவ்வளோ? 35,000 இன்டூ 69.
ஸோ விச் இஸ் 24,15,000. ஓகேவா ஸ்ரீ பத்மா? அப்போ செல்லிங் பிரைஸ் 24,15,000. என்னோட டோட்டல் காஸ்ட் வந்து 19,75,000 ப்ராஃபிட் என்ன? இதையும் மைனஸ் பண்ண வேண்டும். இதையும் 24,15,000 மைனஸ் 19,75,000. இதுக்கு உங்களுக்கு வந்து they will give you 6 to 7 marks for 14 marks. இந்த 14 marks இதுக்கே உங்களுக்கு வந்து 6 to 7 marks they will give you for calculation of 50% capacity. ஏதாவது டவுட்னா சொல்லுங்க, பாருங்க. டவுட் முடிஞ்சிச்சுன்னா நான் அடுத்த செக்ஷன் 100%. ஓகேவா? 1,500 ப்ராஃபிட். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இங்க வந்து 4,37,500 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 7 மாசத்துக்கு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்தது ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 5 மாசத்துக்கு பண்ண போறோம். 5 மாசம் அவன் என்ன சொல்றான்? he is working at 100% capacity. இப்போ 100% கெப்பாசிட்டினா என்ன? 1,20,000 divided by 12 இந்த புக்ல இருக்கிற மாதிரி போடுறாங்க. இன்டூ 5 மாசம் இன்டூ 100 போட்டா 50,000 புரியுதா? ஸோ இப்போ இந்த 50,000 ஒர்க் அவுட் பண்ணணும். அதே தான் 50 into 20 10 lakh, 50 into 12 6 lakh, 50 into 2 வந்து 1 lakh, 50 into 16 வந்து 8 lakhs. இப்போ இங்க வந்து ஃபிக்ஸட் ஓவரேஜ் வந்து 7 மாசத்துக்கு பார்த்தோம் இல்லையா? இங்க 5 மாசத்துக்கு 3 lakhs into 5 divided by 1,25,000. இப்போ எக்ஸாக்ட்லி இப்போ இங்க மட்டும் எல்லோல நான் ஹைலைட் பண்ணிருக்கிற ரீசன் சொல்றேன், முக்கியமான சேஞ்சிங்க. அதாவது இந்த சென்டென்ஸ் பாருங்க, செமி வேரியபிள்ல வந்து additional 2,500 per month for every additional 25% capacity. அப்படின்னா என்ன அர்த்தம்? 7 மாசம் வரைக்கும் 7,500 ஒரு மாசத்துக்கு. ஆனா ஒவ்வொரு 25% நீங்க ஆட் பண்ண ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆகுது? 2,500 ஆகுது. அப்ப நீங்க நல்லா பாத்துக்கோங்க, 50 மாசத்துக்கு 7,500. ஓகே, அப்ப 75% 75% கெப்பாசிட்டிக்கு எவ்வளவு வரும்? இன்னொரு 2,500 ஆட் பண்ணும். 100% இன்னொரு 2,500. அப்போ செமி வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ? 7,500 பிளஸ் ஒரு 2,500 பிளஸ் ஒரு 2,500. அப்போ எவ்வளவு வரும்? 12,500. Because of additional rupees 2,500 per month for every additional 25% capacity utilization. அதனால தான் நான் இதை எல்லோல மார்க் பண்ணிருக்கேன். புரியுதா? இந்த கம்ப்ளீட் சம்லயே இந்த ஒர்க்கிங் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ரீடிங் பிட்வீன் லைன்ஸ், மற்றதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். புரியுதா? ஸ்ரீ பத்மாக்கு அதாவது 7,500 50% 7,500. அப்ப 75%னா 10,000, 100%னா 12,500. எவ்ரி 25% ஆனா இதுல பண்ணுவோம். 50 to 100% என்ன டிஃபரன்ஸ்? 50% டிஃபரன்ஸ். அப்ப எவ்ரி 25% வந்து 7,000 அடிஷனல் டு 2,500 தான். அப்ப 50% எவ்வளோ? 5,000. அப்ப எக்ஸிஸ்டிங் 75,500 பிளஸ் 5,000 எவ்வளோ? 12,500. புரியுதா? திருப்பி சொல்றேன். 7,500 ஒரு மாசத்துக்கு 50% கெப்பாசிட்டி. கரெக்டா? அதே ஒரு மாசத்துக்கு நான் 100% மாறுறேன். இப்போ ஆகஸ்ட்ல இருந்து. அப்போ 100% மாறறதுக்கு அவர் என்ன சொல்றாங்க கண்டிஷன்? 25% ஜாஸ்தியானாலே 7,500ன்றது வந்து ஆட் 2,500 பண்ணணும். அப்ப 7,500 பிளஸ் 2,500 10,000. 25% அடிஷனல் கேப். 100%னா இன்னொரு 25% கெப்பாசிட்டி நான் போடுறேன். அப்போ 10,000 பிளஸ் ஒரு 12,500 ஒரு மாசத்துக்கு ஜாஸ்தியா இருக்கு 100% கெப்பாசிட்டிக்கு. அப்போ ஒரு மாசத்துக்கு
100% கெப்பாசிட்டிக்கு 12,500 ஆகுதுன்னா 5 மாசத்துக்கு எவ்வளோ? 12,500 இன்டூ 5. ஸ்ரீ என்னாச்சு ஸ்ரீ? சொல்லுங்க. கரெக்ட். இது சிம்பிளா நான் சொல்லணும்னா நம்ம கொரோனா டைம்ல எல்லாம் கார்பரேட்ல வந்து எலக்ட்ரிசிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 50% யூட்டிலைசேஷன் தான் நடந்திருக்கும். கரெக்டா? லைக் ஸ்கெலிட்டல் ஸ்டாஃப் மட்டும் தான் வந்திருப்பாங்க, அந்த மாதிரி நடக்கும். அப்போ 7,500 இருந்திருக்குமா எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் எல்லாம்? சும்மா ஒரு ரஃப் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ஸ்லோவா 2002க்கு அப்புறம் ஸ்லோவா பீப்புள் ஸ்டார்டட் கம்மிங். அப்ப என்ன ஆகும்? 75% வந்து கெப்பாசிட்டி ஸ்லோவா ஆக்குபை பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்? எலக்ட்ரிசிட்டி, பவர், இன்வெர்டர் எல்லா காஸ்டும் 7,500 பிளஸ் 2,500 10,000 ரூபாய் ஆயிருக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த ஜனவரில இருந்து எல்லா கம்பெனிஸ்ல மெஜாரிட்டி என்ன பண்றாங்க? அந்த 5 நாள்ல 4 நாள் வந்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது, 9 மணிக்கெல்லாம் லாகின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய கம்பெனிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன ஆகுறது? இன்னும் ஹியூமன் ஸ்கில் ஸ்டாஃப் வந்து ஜாஸ்தியா ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சாங்க ஸ்டாஃப்ஸ்லாம். ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும்? எக்ஸ்ட்ராவா எலக்ட்ரிசிட்டி இது பண்ணணும், இன்வெர்டர் சார்ஜ் ஆகும். அப்ப என்ன ஆகுது? 100% யூட்டிலைசேஷனா இப்ப ஸ்லோவா மாறிட்டு இருக்கு. இப்ப வந்து இருக்கும்போது when they're operating at 100%, what happens? I am I'm have to incur another 2,500 per month. அப்ப என்ன ஆகுது? 7,500 plus ஒரு 2,500 plus ஒரு 2,500. So that comes to 12,500. புரியுதா உங்களுக்கு? இதுதான் இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான் ரியாலிட்டி. இது அப்படியே தான் காஸ்ட் அக்கௌண்டன்ட் வந்து கன்வெர்ட் பண்றான் அவனோட கால்குலேஷனுக்கு கூட எனி மேனுஃபேக்சரிங். ஸோ அதை அப்படியே நீங்க விஷுவலைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சென்டென்ஸ் புரிஞ்சுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இட் லேண்ட் அப் இன் 26,87,500. இப்போ நீங்க ஒன்னு அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அவன் வந்து இந்த பாயிண்ட் நம்மளுக்கு தெரியல. ஓகே, இப்போ இதுல வந்து இந்த 3,62,500 இருக்கு இல்லையா, இது என்னன்றத நான் சொல்றேன். அவன் வந்து என்ன சொல்றான்னா, அவன் என்ன சொல்றான்னா எனக்கு ஆனுவல் ப்ராஃபிட், ஆனுவல்னா என்ன? ஒரு வருஷம் 12 மந்த்ஸோட ப்ராஃபிட் 8 லட்சம் இருக்கணும்னு சொல்றான். ஆல்ரெடி 7 மாசத்தோட ப்ராஃபிட் நம்மளுக்கு எவ்வளோ? 4,37,500. அப்ப 5 மாசத்தோட ப்ராஃபிட் எவ்வளவு வந்தா கரெக்டா இருக்கும்? ஸ்ரீ நீங்க சொல்லுங்க ஸ்ரீ. சூப்பர் ஸ்ரீ, அவ்வளவுதான். அதான் இங்க போகுது. ஸோ அதாவது என்னோட மொத்தம் 5 மாசத்தோட ப்ராஃபிட் 3,62,500 இருந்தா போதும். அப்ப காஸ்ட் இருக்கான், ப்ராஃபிட் இருக்கான், சேல்ஸ் எவ்வளோ, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவீங்க. ஓகே, சேல் டோட்டல் சேல் பிரைஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கு. அப்ப பர் யூனிட் எவ்வளோ? இவன் டிவைடட் பை இவன். அப்படியே கனெக்டிவிட்டி தான். சொன்னா புரியுதுன்னா செல் ஆனுவல் ப்ராஃபிட் டார்கெட். ஆனுவல் ப்ராஃபிட் டார்கெட்னா என்ன? ஒரு வருஷம் டிசம்பர் எண்டுல எனக்கு 8 லட்சம் ப்ராஃபிட் வேணும் பண்ணி என்ன வேணா தலைவிட குடிக்கலாம். 8 லட்சத்துல எனக்கு நான் நல்ல வேலை எப்படியோ 7 மாசத்துலயே 4,37,500 ரூபாய் பண்ணிட்டேன். அப்ப நான் இன்னும் எவ்வளவு பண்ணணும்? 3,62,500 பண்ணணும். என்கிட்ட லாபம் இருக்கு, காஸ்ட் இருக்கு. அப்ப நான் எவ்வளவு சேல்ஸ் பண்ணலாம் அந்த 5 மாசத்துல? 30,80,000. நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இவ்வளோ, இது இவ்வளோ. அப்ப பர் யூனிட் எவ்வளோ? 61. இந்த 61 ருபீஸ் தான் அவன் இங்க சொல்றான் செல்லிங் பிரைஸ் பர் யூனிட் 1 ஆகஸ்ட் டு 31 டிசம்பர். இதை தான் கண்டுபிடிக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஸ்ரீ ஸ்ரீ புரியுதா? பத்மா புரியுதா? ஏதோ ஸ்ரீ ஏதோ வால்யூம்ல டவுனா இருக்கு, என்ன தெரியல. என்னாச்சு ஸ்ரீ? ஏதாவது கன்ஃபியூஸ் ஸ்டேட்டா, ஏதோ கன்ஃபியூஸ் ஸ்டேட்டா இருக்கீங்களா? இல்ல பர்ஃபெக்ட்ல இல்ல திருப்பி நான் வேணா எக்ஸ்பிளைன் பண்றேன்.
அதுதான் ஸ்ரீ. இதுதான் நம்ம இது ஒரு 14 மார்க்ஸ் ஸ்ரீ. ஓகேவா? இதே மாதிரி அதாவது நம்பர்ஸை மட்டும் மாத்தி சிலபஸ் 2016 ஒரே ஒரு வாட்டி கொடுத்துருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். நம்பர்ஸ் மட்டும் மாத்தினா 20க்கு 40, 12க்கு அப்படியே டபுள் 24, 2க்கு 4, 16, 32, 3 லட்சத்துக்கு 6 லட்சம் அப்படி கேட்டிருந்தோம். ஒரே ஒரு வாட்டி இந்த சம் கேட்டிருக்கோம். 14 மார்க்ஸ். அவ்வளவுதான். ஸோ இதோட நம்ம வந்து காஷிப் we are completing. ஸோ இந்த ஃபைல் ஸ்ரீ, இந்த ஃபைலோட லிங்க் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி அனுப்பிச்சிருக்கேன் ஸ்ரீ. இப்போ இருக்கும் நான் திருப்பி அனுப்பிச்சேன். எல்லா ஃபைலையும் அந்த டிரைவ் சேவ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துட்டேன். நீங்க அதை செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கா இல்லையா மட்டும் செக் பண்ணிட்டு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துருங்க. பார்த்துட்டு சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு கமிஷன் இருக்கும். நான் வந்து ஃபைல்ஸ் செப்பரேட்டா அனுப்பணுன்ற ஒர்க் இருக்காது. எனி டைம் யூ கேன் ஆல்சோ ஆக்சஸ். நிமிஷம் பத்மா செக் பண்ணிட்டாங்க போன வாட்டி. அதான் நான் உங்களுக்கு அப்புறம் இல்ல நான் சொன்னேன் போடலன்னு சொல்லுவேன். நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் போடுறேன். இப்போ இந்த மாசம் ஜிஎஸ்டி சம்ஸ் இல்ல பத்மா. இந்த மாசம் கோர் காஸ்டிங் மார்ஜினல் பட்ஜெட்ரி ஸ்டாண்டர்ட் 4 தான் முடிக்கிறேன். ஏப்ரல்ல தான் அந்த ஜிஎஸ்டி டைப்ஸ் ஆஃப் காஸ்டிங் இந்த மாசம் ரெகன்சிலேஷன் முடிஞ்சிடும். ஓகே, which covers 60% of your entire question paper. 40% will be completed in April. பத்மா வேர்வை டீ பத்மா என்னன்னு அன்னைக்கு பத்மா வேர்வை டீ ஐடி சொல்லுங்க. சாரி ஸ்ரீ ஸ்ரீ ஐடி சொல்லுங்க. ஸ்ரீ உங்க ஐடி சொல்லுங்க. ஆ 82 தானே. ஆல்ரெடி ஆக்சஸ் கொடுத்துருக்கேன் பத்மா. இப்போ மட்டும் வந்துருக்கா பாருங்க, செக் பண்ணுங்க. காஸ்ட் அக்கவுண்டிங் ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் ரெண்டுமே ஆக்சஸ் பண்ண முடியுமா உங்களுக்கு? ஃபைல்ஸ் எல்லா ஃபைல்ஸும் பார்க்க முடியுமா? இங்க ஃபார்முலா பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் பத்மா. இது ஃபுல் புக்கோட ஃபார்முலா. ஓகேவா? பத்மாவும் பார்க்க முடியும். ஸ்ரீ பார்க்க முடியுதா? ஃபுல்லா ஆக்சஸ் பண்ண முடியுதா ஃபைல்ஸ்? அதான் அந்த இமெயிலுக்கும் எனக்கு இது வந்திருக்கும். இது ஒரு ஃபைல் இமெயிலுக்குள்ள. ஆமாம்மா அதுதான் போட்டாங்க ஸ்ரீ. ஆமா டிவி கனெக்ஷன் அவரோட அக்சஸ் அவர் தான் வாங்கியிருக்காரா? ஒன் டிரைவ் அவரோட. அதனால அது எல்லாமே ரெண்டு பேருமே அப்படியே காமனா வச்சுக்கணும். தனித்தனியா ஐடி வேண்டாம். எல்லாமே வச்சிருக்கு. இதுல எல்லாமே இருக்கும்.
பிகாம், எம்காம், 12th எல்லாத்துக்கும் ஆக்சஸ் கொடுத்துருவேன். எல்லாருமே இப்போ தானே எடுத்துப்பாங்க. பிகாம் இப்போ 4 சாப்டர் முடிச்சோன்னா போட்டேன்னா அவங்க எக்ஸாம் ரிவிஷனுக்கு அப்படியே எடுத்துப்பாங்க. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கும் வரலையா? தெரியுமா? இந்த ஐடி தானே சிஎம்ஏ பத்மஸ்ரீ 82@gmail.com தானே? இப்போ பாருங்க திருப்பி அனுப்பிச்சிருக்கேன். ஸ்பேம்ல உட்காந்து இருக்கா பாருங்க பத்மா ஸ்ரீ. இல்லையா? எல்லாருக்கும் அனுப்புறீங்க. உங்களுக்கு மெயில்ஸ்லாம் வருதா ஃபர்ஸ்ட் அதுல? இல்லையே, எல்லாருக்குமே அதில் தானே அனுப்புறேன் ஸ்ரீ. பத்மா காமிச்சிருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அதில் காமிச்சிருக்கேன். எல்லாருக்குமே வந்து ஸ்பாம்ல ஏதாவது உட்காந்துருக்கா இல்லை ஸ்பாம் வேற ஏதாவது? வேற ஏதாவது இமெயில் ஐடி இருக்கா அதை தவிர? ஜிமெயிலே வேற இமெயில் ஐடி? சொல்லுங்க. பத்மஸ்ரீ கரெக்டா? பத்மஸ்ரீ கரெக்டா? பத்மஸ்ரீ ஸ்ரீனிவாசன் நான் போடுறது கரெக்டா இருக்கா? பத்மஸ்ரீ ஸ்ரீனிவாசன் கரெக்டா இருக்கா? 82@gmail.com. நான் இது உங்களுக்கு 4வது வாட்டியா 5வது வாட்டியா அனுப்புறேன். போட்டேன்ப்பா. போட்டேன் ஸ்ரீ. கரெக்டா போட்டேன். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இது மெயில்ல அதனால பார்த்து இப்போ ஒண்ணு வந்துட்டு பாருங்க ஸ்ரீ. வந்துச்சுன்னா நான் அதே ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்க்கு போட்டுறேன். ஸ்பாம்ல பே பண்ணிருக்கா? இதுவும் வரலையா? இதுவும் வரலையா? சரி, ஓகே. சரி, நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. பார்த்துட்டு ஷூர்மா. ஓகே. ஓகே ஸ்ரீ. ஸ்ரீ நாளைக்கு இதே டைமிங் ஓகேவா இருக்குமா 2 பேருக்கும்? 10 to 11 ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்க்கு? ஓகே. சரி, ஓகே. 10 to 11 நம்ம மார்னிங் வச்சுக்கலாம். ஸ்ரீ நீங்களும் பாருங்க, முடிஞ்ச வரைக்கும் பாருங்க. அப்படி உங்களுக்கு வர முடியலன்னா நான் வந்து பத்மாக்கு வந்து டைரக்ட் டாக்ஸ் இது பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம் மட்டும் நீங்க பண்ணுங்க சரியா?
ஓகே. ம். சரிம்மா. பை பை. தேங்க்ஸ் ஸ்ரீ. தேங்க் யூ பத்மா. தேங்க் யூ. யா. பை பை. பை.